ஸோ இந்த கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு அத்தியாவசியமான ஒரு அந்த நாளே டென்ஷன் இல்லாமல் நம்மளுக்கு போகணும். மனசை வச்சுட்டு நம்ம லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் புல் பண்ணீங்க அப்படின்னா திருப்பி ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ வெல்கம் பேக் டு பிஎல்எஸ் சூப்பர் பஜார். ஸோ இன்னைக்கு நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜாரில் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டவ்க்கான ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ கேஸ் ஸ்டவ்ன்றது கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட். சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை, எரியலை அப்படின்னா ஸோ அன்றைக்கி நம்ம சமையல் வந்து நம்மளால் கரெக்டாக பண்ண முடியாது. ஸோ டென்ஷனாகவும் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயத்தை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாங்கக்கூடிய ஒரு கேஸ் ஸ்டவ் ஒரு நல்ல பிராண்டடான கேஸ் ஸ்டவ்வா, ஒரு டியூரபிலிட்டி இருக்குமா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர் எல்லா இடத்துலையும் இருக்கா. பாயிண்ட் நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கா. ஏன்னா நம்ம கேஸ் ஸ்டவ் ஒன்று அடுப்பு வாங்கிட்டு அதை தொடச்சிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ப்ராடக்ட்டை வாங்கி நம்மளுக்கு பிரயோஜனம் இருக்காது. ஸோ நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக அப்படின்னு நம்ம யோசிக்கணும். பாயிண்ட் நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லுக் அண்ட் டிசைன் ஸ்டைலிஷாக இருக்கா அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம நிறையா பொருள் வாங்குறதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக மட்டும் கிடையாது, நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டு அந்த ப்ராடக்டை பார்த்து இது சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்மளை சொல்லணும் அப்படின்றதும் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அப்படி ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா ஆஃபர்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரெஸ்டீஜ் பிராண்டோட ஒரு 3 மாடல் கேஸ் ஸ்டவ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து 2 அதில் பார்த்தீங்கன்னா 2 வந்து 3 பர்னர் கேஸ் ஸ்டவ், ஒன்று வந்து 4 பர்னர். எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் மாடல்ஸ் தான். ஸோ கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும். ஸோ மெயின்டெனன்ஸ் லெஸ் கேஸ் ஸ்டவ்ஸ் தான் நம்ம இன்றைக்கி எல்லாமே பார்க்க போகிறோம். அதுலேயும் 2 பார்த்தீங்க அப்படின்னா 2 மாடல் பார்த்தீங்கன்னா ஸ்வட்ச் மாடல், அதாவது லிஃப்ட் அண்ட் க்ளீன் பர்னர் உள்ள சூப்பரான ஒரு ஸ்வட்ச் மாடல் கேஸ் ஸ்டவ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்னொன்று வந்து ரெகுலர் டைப்பில் ஒரு கிளாஸ் டாப் வந்து 4 பர்னர் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஸ்வட்ச்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்ம வந்து ஸ்வட்ச் நியோ அப்படின்றக்கூடிய மாடல். ஸோ அது வந்து ஸ்வட்ச் நியோ அப்படின்னும். இது வந்து 3 பர்னர் இருக்கும். 2 மாடலுமே காமனான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 2த்துலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று ஜம்போ பர்னர் இருக்கும், ஒன்று மீடியம் பர்னர் இருக்கும், ஒன்று வந்து ஸ்மால் பர்னர் இருக்கும். ஸோ இந்த ஜம்போ பர்னர்னால் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்னா நம்ம ஃபாஸ்ட்டாகவும் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக குக் பண்ண முடியும். அதை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போல்லாம் ஜம்போ பர்னர் யூஸ் பண்ணுறோமோ அப்போ நல்லா பெரிய பாத்திரத்தில் நம்ம ஃபாஸ்ட்டாக குக் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் ஜம்போ பர்னர் யூஸ் பண்ணுங்கள். நம்ம ஃபாஸ்ட்டாக சின்ன பாத்திரத்தை நம்ம ஒரு ஜம்போ பர்னரில் வைக்கும்போது நம்மளுக்கு கேஸ் வேஸ்டேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம பாத்திரத்தை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். ஒரு பாத்திரம் சின்னதாக இருந்ததுனால் நம்ம வந்து அதுக்கு தகுந்த பர்னரை சூஸ் பண்ணி நம்ம வந்து குக் பண்ணிங்க அப்படின்னா கேஸோட எஃபிஷியன்சி நம்மளுக்கு அதிக நாள் வரும். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி எல்லாமே 3மே பிராஸ் பர்னர் உங்களுக்கு. ஸோ 2 அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கேஸ் ஸ்டவ்வில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிளாஸ் டாப்பில் மெயின்டெனன்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ எந்த மாதிரி எந்த கம்பெனியாக இருந்தால் கிளாஸ் டாப் பொறுத்தவரை மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. ஏன்னா அதாவது சிந்திரிச்சுனா கூட நம்ம ஈஸியாக ஒரு கிளாத்தை ஒரு ஈரத்துணி வச்சு தொடச்சிங்கன்னா பளிச்சுன்னு ஆகிடும். நீங்கள் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கூட மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியும். வந்து கிளீனிங்கே இன்னும் வந்து ஃபாஸ்ட் ஆக்கிறதுக்கோசரம் இன்னும் சிம்பிளிஃபை ஆக்கிறதுக்கோசரம் என்ன பண்ண லிஃப்ட் அண்ட் க்ளீன் பர்னர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதான் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்னா அந்த பர்னர் அப்படியே நம்ம லிஃப்ட் பண்ணிவிட்டு வச்சிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்வட்ச் அப்படின்றது என்ன, நம்மளுக்கு இந்த பர்னர்ஸ் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன டெப்த் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நம்ம ஏதாவது பால் காய்ச்சறோம் ஏதாவது பண்ணும்போது இதுக்குள்ளேயே நின்றுக்கும் ஒரு ஸ்பில் ப்ரூஃப் டிசைன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்குள்ளேயே தங்கிக்குமே தவிர்த்து கீழே வழியாது. சப்போஸ் நம்ம ஒரு பெரிய பாத்திரம் வச்சு இதையும் மீறி நம்மளுக்கு கீழே வளைஞ்சுது அப்படின்னா அதையும் நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து லிஃப்ட் பண்ணி ஒரு கிளாத் வச்சு நம்ம தொடச்சிக்க முடியும். ரிலீஸ் பண்ணும்போது அப்படியே தூக்கிட்டிங்கன்னா அப்படியே லிஃப்ட் ஆகிடும். நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். எல்லா பர்னருமே அப்படியே நம்ம லிஃப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம கிளாஸ் டாப்பில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் நம்ம உடனே நம்ம ஏதாவது சப்போஸ் சிந்திருச்சு அப்படின்னா நம்ம உடனே தொடச்சி வைக்கணும். ஸோ கிளாஸ் டாப் பொறுத்த வரைக்கும் அது மாதிரி அவசியம் கிடையாது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம பொறுமையாக வந்து ஒரு வெட் கிளாத் வச்சு தொடச்சினா கூட அப்படியே பளிச்சுன்னு ஆகிடும், பூஸ் மாதிரி அப்படியே பளிச்சுன்னு ஆகிடும். அதுதான் கிளாஸ் டாப் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அட்வான்டேஜ். மாடலை பொறுத்த வரைக்கும் நியோன்ற மாடல் இருந்தால் ரெகுலராக நம்ம வரக்கூடிய ஒரு கேஸ் ஸ்டவ் டைப்லேயே கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக ஃப்ரேம் இருக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி வந்து கேஸை இன்சர்ட் பண்ணக்கூடிய இந்த பைப் வந்து பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பேக் சைடு 360 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம் நம்ம.
ஸோ ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து பேக் சைடு தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது அவங்க பேக் சைடில் இருந்தால் எந்த சைடு வேணாலும் அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் சொன்னது. ஸோ இது வந்து டஃப் அண்ட் கிளாஸு. ஸோ இது வந்து 6mm கிளாஸ். இது கிளாஸுக்கு வந்து 2 years வாரண்டி இருக்குது. கிளாஸுக்கு ப்ளஸ் ப்ராடக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து 2 years வாரண்டி. ஸோ நான் முதலே சொன்னேன் இல்லைங்களா, அந்த ப்ரெஸ்டீஜ் பொறுத்த வரைக்கும் த்ரூ அவுட் இந்தியா எல்லா இடத்துலையும் அவங்க வந்து சர்வீஸ் சென்டர் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் நியரஸ்ட் சர்வீஸ் டோல் ஃப்ரீலி நீங்கள் கால் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, சப்போஸ் இன்கேஸ் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தது அப்படின்னா உங்கள் நியரஸ்ட் சர்வீஸ் சென்டர்லேருந்து நீங்கள் டோல் ஃப்ரீல கால் பண்ணினா உங்கள் நியரஸ்ட் சர்வீஸ் சென்டர் உங்கள் வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. நம்ம தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ஒரு சூப்பரான ஒரு ஆஃபரில் கொடுக்குறோம். ஸோ ஒரு ஆக்சுவல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 10,945, அதாவது 10,945 ரூபா வருதுங்க. நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜாரில் இப்போ ஒரு சூப்பரான ஒரு ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா வெறும் 7,449 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 7,449க்கு நம்ம ப்ரெஸ்டீஜ் பிராண்டோட நியோ அப்படின்ற ஸ்வச் நியோ அப்படின்ற ஒரு மாடல் வந்து நம்ம 7,449 கொடுக்குறோம். அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி. அதே மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த 4 ஸ்டேட்டுக்குமே கேஷ் ஆன் டெலிவரி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான். அதனால வேணுன்றவங்க இந்த மாடல் வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடல் பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம ஸ்வச் ப்ரெஸ்டீஜ்லேயே ஸ்வச் மாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம வரக்கூடிய அந்த கேஸ் ஸ்டவ் இருக்கு இல்லையா, இந்த அடுப்பு வித் ஃப்ரேமோடு இருக்கும். வேறாஸ் இதில் வந்து நம்ம ஃப்ரேம்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃப்ரேம்லெஸ் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த பேனல் இருக்கும், ஃப்ரேம் இருக்கும். சைடில் எங்கேயுமே நம்மளுக்கு இருக்காது. நம்மளுக்கு சைட்லேயோ பேக் சைட்லேயோ ஸோ நம்மளுக்கு எங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து ஃப்ரேம் இருக்காது. ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் இருக்கும். சைடு ஃபுல்லாகவே நம்மளுக்கு கேப் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ளீனிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஈவன் அடியில் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணால் கூட சைடு வழியாக நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்க முடியும். இது வந்து நம்ம முதலே சொன்னோம், இது 6mm வரும். இது வந்து 8mm கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து கிளாஸுக்கு வந்து 2 years வாரண்டி. ப்ளஸ் இந்த மாடலுக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கே வந்து 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ வந்து 8mm 5 years உங்களுக்கு வாரண்டியோட வரும். அதில் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இதில் ஒரு ஜம்போ, ஒரு மீடியம், ஒரு ஸ்மால் வரும். இதுவும் அதே மாதிரி நம்ம வந்து லிஃப்ட் அண்ட் க்ளீன் மாடல் தான். அப்படியே நம்ம லிஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே நம்ம லாக் ஆகிடும். நம்ம ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து லிஃப்ட் பண்ணும்போது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா லிஃப்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சூடு இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சிலிக்கான் கொடுத்துருப்பான், இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இதில் ஹோல்ட் பண்ணி நம்ம ஈஸியாக லிஃப்ட் பண்ணிக்கலாம். நம்ம க்ளீன் பண்ண ரொம்ப ஈஸி, நம்ம அப்படியே ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு வந்து 5 years வாரண்டி. மற்ற இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 years வாரண்டி. இதுவும் ஆன் சைட் வாரண்டி. உங்கள் வீட்டுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. ஏற்கனவே இது பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான் நம்மளுக்கு வந்துட்டு. ஸோ இதுலேயே ஒரு டெப்த் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏதாவது பொங்கி விழுந்தால் கூட இதுலேயே நின்றுக்கும். ஸோ அதனால் இதுக்கும் போக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரா ஒரு மாதிரி ஒரு ட்ரிப் ட்ரே கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு 3 பர்னர்ஸுமே நம்மளுக்கு 3 ட்ரிப் ட்ரே அடிஷனலாக வரும். அதனால் நம்மளுக்கு சமைச்சே இருக்கும்போது தான் பொங்கி விளைஞ்சிருச்சுன்னா கூட இதுலேயே தங்கிக்கும். ஸோ இது நம்ம தனியாக எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து ட்ரிப் ட்ரே வந்து இந்த மாடலுக்கு இருக்குது, இந்த மாடலுக்கு மட்டும் தான் இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சூப்பரான ஒரு ஆஃபரில் தான் கொடுக்குறோம். ஸோ இதோட ஆக்சுவல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 12,495 ரூபா, 12,495 வருது. ஆனால் இப்போ நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜாரில் ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா வெறும் 8,655 ரூபா, வெறும் 8,655 ரூபாய்க்கு. அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுக்குறோம். நமக்கு கேஷ் ஆன் டெலிவரியும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அந்த 4 ஸ்டேட்டுக்குமே அவைலபிள். ஸோ இந்த 2 மாடல், ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த 2 மாடலுமே பார்த்தீங்கன்னா ஈஸி க்ளீன் மாடல், அதாவது லிஃப்ட் அண்ட் க்ளீன் பர்னர்ஸ் உள்ள மாடல்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் கிளாஸ் டாப் தான். இதுவும் நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ என்ன அப்படின்னா இது வந்து 4 பர்னர். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்து 3 பர்னர் பார்த்தோம். ஸோ நிறையா கஸ்டமர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து 4 பர்னர்ஸ் கேட்டதுனால பார்த்தீங்கன்னா நம்ம 4 பர்னரில் ரெகுலர் மாடலில் நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா ஒரு காஸ்ட் வைஸ் அவங்களுக்கு வேணும், எக்கனாமிக்கலாக இருக்கணும். அதே சமயத்தில் பர்னர்ஸ் 4 பர்னர் வேணும் அப்படின்னா ஸோ அவங்களுக்கோசரம் இந்த மாடல் போட்டிருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜ் பிராண்டோட தான் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு 4 பர்னரில் ஸோ 2 வந்து நம்மளுக்கு ஜம்போ பர்னர் கொடுத்தோம். 2 ஜம்போ பர்னர், ஒரு ஸ்மால் பர்னர், ஒரு மீடியம் பர்னர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ் ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்போ பர்னர் தான் இருக்கும். ஸோ 2 மீடியம் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜில் வந்துட்டு நம்மளுக்கு 2 ஜம்போ பர்னர் கொடுக்குறாங்க. ஸோ 2 ஜம்போ பர்னர், ஒரு மீடியம், ஒரு ஸ்மால். ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம ஏன்னா 4 பர்னர் வாங்குறதே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக குக் பண்ணுறதுக்காக தான். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஜம்போ இருக்கிறதால நம்ம வந்து வேகமாக நம்மளால்
டக்குன்னு சமைச்சு முடிக்க முடியும் நம்மளுக்கு. ஸோ ஃபாஸ்ட்டாக நம்மளால் குக் பண்ண முடியும். ஸோ எல்லாமே பிராஸ் பர்னர் தான். நல்லா எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி குவாலிட்டி தான். ஸோ நம்ம ப்ரெஸ்டீஜ் பொறுத்த வரைக்கும் நான் முதலே சொல்லியிருக்கேன், டியூரபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த பிராண்டு பார்த்து நம்ம வாங்கணுன்றது. ஸோ நல்லா ஹெவியாக இருக்கும். ஸோ பர்னர்ஸும் நல்லா குவாலிட்டியாக ஹெவியாக இருக்கும். நம்மளுக்கு அடிஷ்னலாக ட்ரிப் ட்ரே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து க்ளீனிங் வந்து ஈஸியாக இருக்கிறதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இதுக்கு இந்த மாடலுக்கு எப்படி உங்களுக்கு ட்ரிப் ட்ரே வந்ததோ நம்ம இந்த மாடலுக்கு உங்களுக்கு ட்ரிப் ட்ரே வந்துடும். நம்ம ஏதாவது சிந்திருச்சுனா கூட நம்ம இதை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து மாட்டிக்கலாம். 4 பர்னருக்குமே அப்படியே வந்துடும். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு 2 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்கும். நம்ம டோட்டல் ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு 2 இயர்ஸ் வாரண்ட்டி, ஆன்சைட் வாரண்ட்டி. உங்கள் வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி கேஸ் கனெக்ட் பண்ணக்கூடிய இதுவும் பார்த்தீங்கன்னா பேக் சைடு தான். ஸோ எல்லா மாடலுக்குமே நம்மளுக்கு கேஸ் கனெக்ட் பண்ண வேண்டியது பேக் சைடில் தான் இருக்கும். இது ஒரு சூப்பரான ஒரு ஆஃபரில் தான் கொடுக்குறோம். ஸோ இதோட ஆக்சுவல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 14,945 ரூபா, 14,945 வருது. ஆனால் நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜாரில் ஒரு சூப்பரான ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபரில் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம 56% டிஸ்கவுண்ட் இது கொடுக்குறோம். வெறும் 6,450 ரூபாய்க்கு, வெறும் 6,450க்கு 4 பர்னர் கேஸ் ஸ்டவ் ப்ரெஸ்டீஜ் பிராண்டோடது நம்ம கொடுக்குறோம். ஸோ அது மாதிரி கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே இன்றைக்கி கொடுத்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் வந்து லிமிடெட் ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க எவ்வளோ சீக்கிரம் வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம இதை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங், கேஷ் ஆன் டெலிவரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அந்த 4 ஸ்டேட்டுமே கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது. இப்போ கேஷ் ஆன் டெலிவரியில் வேணுன்ற கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோவில் இதை ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்கோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வர கஸ்டமர்ஸ்க்கு வந்து தெரியாதனால நம்ம சொல்கிறோம். ஏன்னா கேஷ் ஆன் டெலிவரி வந்து ஆன்லைனில் இருக்காது. ஸோ ஆன்லைனில் போனீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரீபெய்ட் மோட் மட்டும்தான் இருக்கும். சிஓடி வேணுன்ற கஸ்டமர்ஸ் நம்ம கஸ்டமர் கேர் நம்பர் ஒன்று வீடியோவில் டிஸ்பிளே இருக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. என்ன ரீசன்னா சிஓடி அப்படின்னும் போது அடிஷ்னல் சார்ஜஸ் வந்து வரும். என்ன ரீசன்னா கொரியர் கம்பெனிக்காரங்க வந்து சிஓடின்றது வந்து ஷிப்பிங் மெத்தட் கிடையாது, பேமெண்ட் மெத்தட். அதாவது நீங்கள் பொருளை டெலிவரி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அவங்கள்ட்ட பேமெண்ட் கொடுக்குறீங்க. அந்த பேமெண்ட்டை கலெக்ட் பண்ணி எங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த சர்வீஸ் அந்த அடிஷ்னலாக அந்த சர்வீஸ் பண்ணுறதுக்கோசரம் என்ன பண்ணுறாங்கன்னா ஷிப்பிங் கம்பெனிஸ் வந்து அடிஷ்னலாக நம்மள்கிட்ட சிஓடி சார்ஜஸ்ன்னு சார்ஜ் பண்ணுறாங்க. அது எப்படி சார்ஜ் பண்ணுறாங்கன்னா பின்கோடு வைஸு, வெயிட் வைஸு, வேல்யூ வைஸு, இது மூணுத்தையும் பேஸ் பண்ணி தான் அவங்க சார்ஜஸ் வருது. அதனால் உங்கள் ஏரியாவோட பின்கோட் சிஓடி வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன ப்ராடக்ட் எந்த ஏரியா அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து எவ்வளோ சிஓடி சார்ஜஸ் வரும் அப்படின்னு நம்ம சொல்லிவிடுவோம். அந்த சார்ஜஸ் வந்து அடிஷ்னலாக வரும். ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷிப்பிங் சார்ஜஸ் வராது, சிஓடி சார்ஜஸ் மட்டும் வரும். அதர் ஸ்டேட்டாக இருந்தது கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த 3 ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் ப்ளஸ் சிஓடி சார்ஜஸ் வரும் உங்களுக்கு. ஸோ அது நீங்கள் வந்து நம்ம கஸ்டமர் கேருக்கு நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அது என்ன சார்ஜஸ் அப்படின்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா லிங்க்குமே நான் வந்து ஆன்லைனில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆன்லைனில் போய் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சிஓடி வேணுன்ற கஸ்டமர்ஸ் இல்லை ஆன்லைனில் பண்ண தெரியாதுன்ற கஸ்டமர்ஸ் நம்ம கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கும், அதுக்கு கால் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நேரடியாக நம்ம கடைக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் நேரடியாக நம்ம கடைக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லொக்கேஷனை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே இருந்ததில் நம்ம ஷிஃப்ட் ஆகிருக்கோம். அந்த லொக்கேஷன் நியூ லொக்கேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அட்ரஸ் ஆஸ் வெல் அஸ் வந்து லொக்கேஷன் நான் வந்து ஷேர் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன், அதை பின் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் நேரடியாக நீங்கள் வந்துக்கலாம். அப்படிலாம் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்கள் லொக்கேஷன் வந்து நம்ம ஷேர் பண்ணி விட்ருவோம். நீங்கள் போட்ட இந்த ஆஃபர் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடியோ உங்கள் மீண்டும் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் பிஎல்எஸ்.